கம கம்மன்னு ஒரு சால்னா ரெசிபி பார்த்துடலாம். பச்சை மொச்சை முருங்காய் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய், ஹோல் கரம் மசாலா தாளித்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஒரு 3, ஒரு கப் அளவுக்கு பச்சை மொச்சை சேர்த்துட்டு இது தண்ணி தேவையான அளவுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் வந்து கசகசா, 3லேருந்து 6 முந்திரி அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஹோல் கரம் மசாலா, பட்டையை தவிர்த்து எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 8 பேருக்கான அளவுகள். நீங்கள் கம்மியாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுகளை பாதியாக குறைச்சி செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா கம கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு மொச்சையும் முருங்கைக்காவும் சேர்த்த சால்னா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.